ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைனிங்கை எப்படி மெயின் பீஸில் வச்சு நம்ம கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். லைனிங் வீடியோ நான் ஏற்கனவே கட் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன், கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இது மாதிரி ப்ளவுஸ் வாங்கிட்டு எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இன்னொன்று அப்படின்னா, டிசைன் வந்து எந்த மாதிரி இருக்குது, ஹேண்டுக்கு வந்து நம்ம டிசைன் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு மெயின் கிளாத்தை வந்து நம்ம அந்த மாதிரி மடித்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கிறது கரெக்டாக தான் இருக்குது. அதில் நம்ம ஸ்லீவை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு துணி வைத்தாலே போதும், நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஒன் சைடு ஜாயிண்ட் இருக்கும், அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஹேண்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேண்ட் கட் பண்ணி முடிச்சோடனேவும் இந்த ஷேப்புக்கு தான் இருக்கும். அந்த ஷேப்பில் இந்த மாதிரி கார்னரில் நம்ம ஃப்ரண்ட் பீஸை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸில் தான் நம்ம லைனிங் கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம மெயின் பீஸில் கட் பண்ணும்போதும் கிராஸில் தான் வச்சு கட் பண்ணணும். அப்போ தான் ப்ளவுஸ் பார்க்க வந்து எடுப்பாக இருக்கும் ஃப்ரண்ட் பக்கம். காய்ஞ்சுக்கு கிளாத்தை விட்டு நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட லென்த்தும் அதோட அகலமும் நம்ம செக் பண்ணிக்கிறணும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸு லைனிங் எல்லாத்தையுமே நம்ம வச்சு பார்த்துட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ பேக் சைடு வச்சு கட் பண்ணிக்கிறலாம். பேக் சைடு கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீதி உள்ள கிளாத்தில் பட்டி பீஸையும் கட் பண்ணி எடுத்துருவோம். பட்டி வந்து ஒரு சைடுக்கு 2 இருக்கணும், அப்போ தான் நல்லா கெட்டியாக இருக்கும், நம்ம போடும்போது மடங்கி உள்ளே போகாமல் இருக்கும். பட்டி பீஸையும் கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைனிங்கை வச்சு நம்ம மெயின் பீஸில் கட் பண்ணுறது. இனி இதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.